ஆசிய கோப்பை 2025 கடைசி லீக் மேட்ச் இந்தியா விசஸ் ஓமன். இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு ஓமன் அணி கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்காங்க. ஒரு மரண பயத்தையே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஓமன் அணிகிட்ட இருந்து ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கிடைச்சது. பவுலிங்ல தான் இந்தியாவை மிரட்டி எடுத்தாங்கன்னா, பேட்டிங்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க. இந்திய அணி அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெர்ரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இன்னைக்கு வந்து இந்திய அணிக்கு, ஓமன் அணிக்கு குடுத்துருக்காங்க. இந்த மாரியான பெர்ஃபார்மன்ஸ நீங்க வந்து என்னைக்குமே வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. பிளஸ் இந்த மேட்ச்ல ஓமன் அணி தோல்வி அடைஞ்சாலும், பிளஸ் ஒரு பெட்டரான இந்திய அணி மாரி ஒரு பெரிய அணிக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஓமன் அணி குடுத்துருக்காங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் எல்லாமே டீட்டெயிலா வந்து நம்ம வந்து பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோல போயிரலாம் ஃபிரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் நேத்து அபுதாபியில் நடந்தது. ஆசிய கோப்பை 2025ல லீக் மேட்சஸ்ல இதான் கடைசி மேட்ச். ஆல்மோஸ்ட் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4க்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேட்ச் தான். ஓமன் அணியும் வெளியில போயிட்டாங்க. இந்த மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்ச் தான். அப்படி இந்த இருந்த மேட்ச்ல முதல்ல டாஸ் வின் பண்ணாங்க இந்திய அணி. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ணி இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு ஒரு 200 ரன்னுக்கு மேல அட்டி வெளுன்னு வெளுத்து உருன்னு உரிச்சுருவாய்ங்க ஓமனோட பவுலிங்க நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அது நடக்கவே இல்ல. அப்படியே ஆப்போசிட்டாவே நடந்தது. இருந்தாலும் அபிஷேக் சர்மா நல்ல ஒரு ஸ்டார்ட் குடுத்தாரு. சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்திய அணிய பொறுத்தவரைக்கும், அவங்க எப்பவும் அந்த வழக்கமா காட்டுற இன்டென்ட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருந்தது. ஓமன் அணி அந்த அளவுக்கு கண்ட்ரோலா வந்து பவுல் பண்ணாங்கன்னே சொல்லும் ஃபிரெண்ட்ஸ். T20க்கு எப்படி வந்து பவுல் பண்ணுமோ, அந்த மாரி ஓமன் அணி இன்னைக்கு வந்து T20க்கு பயங்கரமா ஒரு பெரிய லெவல்ல இருக்க இந்திய அணியா இருக்கட்டும், ஒரு ஆஸ்திரேலியா அந்த மாரி ஒரு பெரிய அணி எப்படி வந்து T20 ஃபார்மேட்ல பவுல் பண்ணுவாங்களோ, அந்த லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்தியா 188 188ங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாலும், ஓமன் அணியோட பவுலிங்க நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா ஒரு டீசென்டான ஒரு அதிரடி காரணமா 188 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர போட்டாங்க. ஓகே. 189 அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பிச்ச ஓமன் அணிய பொறுத்தவரைக்கும், அவங்களோட ஸ்டார்ட்டிங் சிறப்பா இருந்தது. அவங்களோட கேப்டன் சிங், கலீம் 2 பேரும் ஒரு அட்டகாசமான ஸ்டார்ட் குடுத்தாங்க. பவர் பிளேலயே ஒரு டீசென்டான ஸ்கோர் அடிச்சாங்க. சிங்கோட விக்கெட்ட குல்தீப் யாதவ் கொஞ்ச நேரத்திலேயே வந்து தூக்குனாரு. அதுக்கப்புறம் ஓகே பொட்டலம் ஆயிருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஓமன் அணிய பொறுத்தவரைக்கும் இந்திய அணியால அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 சிரமப்பட்டாங்க. பிளஸ் வந்து அவங்களோட 2வது விக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 18வது ஓவர்ல தான் போச்சுன்னே சொல்லலாம். அது கலீமோட விக்கெட்டு. கலீமோட அந்த விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு புடிப்பாரு அந்த கேட்ச. அது பிடிக்க முடியாத ஒரு கேட்ச் தான். அந்த கேட்ச ஒரு அட்டகாசமான ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து ஹார்திக் பாண்டியா பிடிப்பாரு. அதுக்கப்புறம் குயிக் செக்ஷன்ல ஒரு 2, 3 விக்கெட் போகும். மத்தபடி இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, அவங்க 167 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. 21 ரன் வித்தியாசத்துல இந்திய அணி அபார வெற்றிய வந்து பெற்றுட்டாங்க இந்த லீக் ஸ்டேஜஸ பொறுத்தவரைக்கும். ஓகே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நெனச்சாலும், இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய மாதிரியான ஒரு பெரிய அணிக்கு எதிரா ஓமன் அணி பயங்கரமா டஃப் குடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க காய்ஸ். ஏன்னா பவுலிங்லயும் இந்திய அணிய மிரட்டி எடுத்தாங்க. பயங்கரமான குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸ். எந்த இடத்துல ஸ்லோ பால் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது நெறைய கத்து வச்சிருக்காங்க. நெறைய ஸ்லோ பால் ட்ரை பண்ணாங்க இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். இந்திய அணி ரொம்ப தடுமாறுனாங்க. பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப தடுமாறுனாங்க. இந்திய அணி இந்த மாரி சின்ன அணிகிட்ட இருந்து அடிச்ச 182 சின்ன என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கோர் கிடையவே கிடையாது. அவங்களோட இன்னமும் எதிர்பார்த்தோம். ஆனா, அந்த அளவுக்கு வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி இன்னைக்கு வந்து குடுக்கல பேட்டிங்க பொறுத்தவரைக்கும். ஒரு பயிற்சி ஆட்டம் மாரி தான் ஆடுனாங்க. எல்லாத்துக்கும் பேட்டிங் வாய்ப்பு குடுக்கணுங்கிறதுக்காக, பேட்டிங் ஆர்டரயே கொலாப்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆடுனாங்க. ஓகே. அது இருந்தாலும் ஓமனோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஓகே. பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓமனோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே இந்த ஆசிய கோப்பை 2025ல ஓமன் அணி விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயும் பவுலிங்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா, பேட்டிங்ல தான் சொதப்பியிருக்காங்க. ஆனா, அதே மாரி இன்னைக்கும் சொதப்புவங்களா இல்ல. சொதப்பவே இல்ல. ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இந்திய அணிக்கு எதிரா குடுத்தாங்க. பேட்டிங்ல பக்காவா இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆடுனாங்க. இந்திய மாரி அணியால வந்து அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா ஒரு இன்டென்ட்டோட கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுத்துருந்தாங்க. அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்திய அணி எந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றம் அடைஞ்சாங்கிறத நீங்க வந்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் சின்ன அணி தான் சாதாரணமா விளையாண்டுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். சின்ன அணியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டயும் திறமை இருக்கு. அத வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. யாரையும் அவங்களோட சொல்லுவாங்கல்ல, ஒரு எடையையும், உருவத்தையும் பார்த்து சைஸ் போடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அத வச்சு தான் வந்து பார்க்கணும்.
அவங்களோட திறமை வேற லெவலா இருக்கும். சாதாரண ஒல்லியா இருப்பான் மனுஷன். வேற லெவலா இரும்ப கூட தூக்குவான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால யாரையும் ஒரு உடல் உருவத்த வச்சு எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சின்ன உதாரணம் தான். இந்திய அணி இன்னைக்கு ஓமனுக்கு எதிரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதத்த வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஓமன் அணி சாதாரண சின்ன அணின்னு தான் நம்ம நெனைச்சோம். பிளஸ் அவங்களோட விஸ்வரூபம் இன்னைக்கு வந்து இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பக்காவா கிளியரா வந்து காமிச்சுட்டாங்க. பேட்டிங், பவுலிங் வந்து சூப்பரா இருந்தது. சின்ன அணியா இருந்தாலும் இந்திய அணி மாரி ஒரு பெரிய அணிக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறது சும்மா சாதாரண விஷயமே கிடையாது. பாகிஸ்தானே பொட்டலமா வராங்க. பிளஸ் வேற லெவல் ஓமன் அணிய நம்ம வந்து பாராட்டி ஆகணும். இந்திய அணி இந்த ஒரு பயிற்சி ஆட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியே வச்சுக்காதீங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 அணி இருக்காங்க. அங்க நெருப்பு மாரி ஒரு ஃபயர் ஃபேக்டரா இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இது ஒரு சாதாரண சின்ன அணினால கொஞ்சம் அசால்ட்டா விளையாண்டாங்கன்னு நெனைக்கிறேன். பிளஸ் பெரிய அணியா இருந்தா வேற லெவல் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். குரூப் 4 சூப்பர் 4ல நம்ம வந்து இந்திய அணிய பார்க்கலாம். பாகிஸ்தான் கூட வர சண்டே வந்து போறாங்க. இந்த மேட்ச் மறுபடியும் ஒரு அனல் பறக்கும் மேட்ச்சா இருக்க போகுது. துபாய்ல மறுபடியும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல மறுபடியும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்தையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஓமனோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட லைக்கையும் நம்ம சேனலுக்கு மறக்காம குடுத்துருங்க. உங்க ஆதரவையும் உங்க சப்போர்ட்டையும் குடுத்தீங்கன்னா தான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளரும். மறக்காம நம்ம சேனல கொஞ்சம் ஆதரவு குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.